இப்போ முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இனிய தைத்திருநாளில் அனைவரும் கூடி வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்திருக்க திருவிழாவே இயற்கைக்கு வழிபடதாயா வந்திருக்கோம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இருட்டு ரூமில் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. சரி, இப்போ நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? 2 பேர் பேசுனாங்கய்யா எதிரணியிலேருந்து. ஆமாம், எனக்கு ஒரே குழப்பம். எனக்கும் தான் சங்கடம்ன்றாங்களா சாத்தியம்னு சொல்கிறாங்களா? அதான் வேணும் ஆனால் வேண்டாம் அப்படிதாயா இருக்கு. ரொம்ப குழப்பமா இருந்தது. வரும் ஆனால் வராது. இப்போ அவங்களாம் ஐடியில் இருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்குறாங்களா, இருட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி, ஒரு நாள் நீங்கள் வெளியே வர்றீங்க, சூரியனே உதிக்கலை, என்ன செய்வீங்க? தூங்குவாங்க. ஐயா, சூரியன் என்பது மிகப்பெரிய ஆற்றல், இயற்கை ஆற்றல். அந்த ஆற்றல் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நவீனத்துக்கு எதிரி அல்ல. உங்கள் நவீனத்தை வச்சுக்கோங்கப்பா, இயற்கையை அழிக்காமல் வச்சுக்கோங்க. இயற்கையை அழிக்காமல் வச்சுக்கிட்டாலே அது சாத்தியம்தான். இப்போ இந்த இயற்கையை அழிக்காமல் எப்படி இருக்கிறது? மரத்தை வெட்டுறோம் ஐயா, நம்ம மரத்தை வெட்டி அழகாக ஒரு வீடை கட்டி நிலையெல்லாம் வச்சு தேக்கில் வச்சது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், அதுக்கு வீட்டுக்கு புதுமனைப்புக்கு விழா வைக்கிறோம். அந்த மரம் மட்டும் உங்களை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெட்ட விட்டுருக்குமா? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மரத்தை வெட்டுங்கப்பா, வெட்டிட்டீங்க, 10 மரத்தை நடுங்கப்பான்னு சொல்கிறோம். இவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம், சாத்தியம்தான். நாங்கள் உங்களை வந்து புது உலகத்துலேருந்து வெளியே வான்னு சொல்லலை, நீ எல்லாத்தையும் உனக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்க. நம்ம நினைக்கிறோயா இயற்கை வேற நம்ம வேறன்னு. இயற்கை தான் நம்மளும், இயற்கை படைச்சவங்க தான் நம்மளும். அப்போ இயற்கையோடு இயைந்து தான் நம்ம வாழ வேண்டும். எந்த உயிரினமாவது இயற்கையை விட்டு தாண்டி வாழுதா? மனுஷன் மட்டும்தான் வாழ்கிறான். சரி, நீ வாழ்ந்துட்ட, உனக்கு அறிவு வளர்ந்து போச்சு, இப்போ என்ன பண்ணு, இயற்கையை காப்பாற்று, அதுதான் சாத்தியம். அந்த சாத்தியத்தையும் செய்யாமல் ஒரு மரம் நடுன்னு சொல்லி நான் வகுப்பில் பேசினேன். தம்பி, மரம் வந்து ரொம்ப முக்கியம்யா, நாட்டில் இருக்க நமக்கு வந்து சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு சொன்னேன். சரிங்க டீச்சர்னு போனேன். அடுத்த நாள் சொல்கிறியா டீச்சர் மரம் நட்டாச்சு அப்படின்னா. என்னடா ராத்திரி போயிருக்க, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டேன், எப்படா நட்டினேன்? ஸ்டேட்டஸில் வச்சுட்டேன் டீச்சர். டீச்சர் என்ன பார்த்து 100 பேர் வச்சுட்டேன் டீச்சர். எப்படிடா? லைக் போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் நவீன கண்டுபிடிப்புகள் நீங்கள் போகிற அடுத்தடுத்த வேர்ஷன் எல்லாம் இப்படித்தான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இயற்கையை பாதுகாத்துக்கிட்டே வளர்ந்து போங்க. அப்போ இயற்கையும் பாதுகாக்கப்படும், நம்மளுக்கும் நல்லது நடக்கும். இப்போ அவரே அருண் தம்பி சொல்லும் போதே உழவு பற்றி தான் சொன்னார். விவசாயம் எல்லாம் நடக்கும், செயற்கை உரங்கள் போடுறீங்க. ஐயா சொன்னாங்க, ஒரு மூட்டை அரிசி 1250 ரூபா, நான் அதை வாங்குவேனா? இல்லை 10,000 ரூபா விற்கிற அரிசியை வாங்குவேனான்னு. சரி ஐயா, உங்கள் உடலினுடைய மதிப்பு அந்த 1250 மட்டும்தானா? இல்லை. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இயற்கையான உரங்களை பயன்படுத்துகிற மருந்தை வாங்கி அந்த உணவுகளை சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இதை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுக்கணும், அதுக்கு அவரே விளக்கம் சொல்லிட்டாரு. மாத்திரை வாங்குறதுனா அந்த மாத்திரை போய் எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நான் சொல்கிறேன், நம் உடம்பு வந்து இயற்கை படைப்பு. உடம்புக்கு ஒரு மொழி இருக்குது தெரியுமா? எந்த நோய் வந்தாலும் தன்னை தானே உள்ள சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். உடனே போ ஆஸ்பத்திரிக்கு போ, மாத்திரையை வாங்கு, என் மாத்திரை அப்படி வேலை செய்யும். இயற்கையோடு இருப்பா, அதுவா சரியா சொல்லுவான்ல ரஜினி ஒரு படத்தில், சளி பிடிச்சா 7 நாள், மாத்திரை போடலைன்னா 1 வாரம், ரெண்டும் ஒன்று தானே. எப்படி நீ என்ன போட்டாலும் அது 1 வாரத்தில் சரியாயிடும். அப்போ இயற்கையோட வாழ பழகி கொள்ளுங்கள், அது சாத்தியம்தான். செல்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் பயன்படுத்த வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதோட இருங்க, சுற்றுச்சூழலை சேர்த்து பாதுகாத்துக்கோங்க. உங்கள் செல்ஃபோன் டவர் வைக்கிறதுனால ஒரு சிட்டுக்குருவி இனவை அழிஞ்சு போச்சு, அதைத்தான் செய்யாதீங்க, நல்லா முன்னேறுங்க. ஐயா, இப்போ தொழில்நுட்பம் வந்து இங்கேயே இல்லையா, உலகத்தெல்லாம் தாண்டி மேலே போயிட்டான். மெய்நிகர் இங்கே கெடுத்தது பத்தாது, மேலே போய் மெய்நிகர் உலகம்னு ஒன்று படைச்சிட்டு இருக்கான். அந்த வருஷன் வந்துருச்சு. இப்போ சொர்க்கம் படைச்ச மாதிரி படைச்சிட்டு இருக்காங்க.
இங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் அழிச்சு முடிச்சிட்டோம், இனி நிலாவுக்கு போகிறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், அங்கே என்னெல்லாம் நல்லா இருக்கோ அதையும் நாங்கள் அழிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், தம்பி நல்லா வாழுங்க, இயற்கையோடு ஒற்று வாழுங்க. இப்போ இவங்க கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று வந்துச்சு. அப்போ தான் அறிமுகம், நமக்கே அது தெரியாது. என்னங்கடா வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை வைப்பீங்களா? இப்போ அதை நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவு மிச்சம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை குறைக்க எங்கு அழைத்து செல்வார்கள்? சொல்லுங்க தம்பிய, 2 தம்பியும் சொல்லுங்க. எங்க அழைச்சிட்டு போறாங்க? எல்லா ஐடி கம்பெனில ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு ஒன்று இருக்கு. அவங்கள இயற்கையான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் ஒரு 2 நாள் அவங்கள ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணும். நீங்க எங்க சுத்தினாலும் இங்கே தான் வந்தாகணும். அதனால இந்த இயற்கை அமைப்பை உங்கள் வீட்டிலே ஒரு மாடி தோட்டம் அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாடி தோட்டத்துக்கு உரமே தேவையில்லை, எல்லாமே மண்புழு உரம் விற்கிது, இயற்கையான உரங்கள் விற்கிது. உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்களே பயிரிட்டு கொள்ளலாம். மாடித்தோட்டம் எத்தனை பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு என்ன 10 கிலோ கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கு தேவை ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ. இதை உங்கள் வீட்டு தோட்டத்தில் வைக்க முடியாதா? அப்படி எல்லோரும் உருவாகுங்கள். தானாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நம்ம நாட்டையும் பாதுகாக்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அதை சாத்தியப்படுத்த முடியும் நம் மனது இருந்தால். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகேஸ்வரி அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தலைப்பை கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. எப்பா நீ வந்து செயற்கையாக இரு, நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் இயற்கையை அழிக்காது. இயற்கையை அழிக்காமல் செயற்கையாக போயிரு. நீ டவர் வைக்கிறதுக்கு